வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கடந்த 2 நாளாக என்னோட இன்ஜரியிலேருந்து நான் ரிகவரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மண் எடுக்கிறதுக்கு தொடங்கியிருக்கேன். 126வது ஆலயம் பீடோங் வட்டாரத்தை சேர்ந்த ஸ்ரீ நாகேஸ்வரி நாகலிங்கேஸ்வரர் ஆலயம் தாமான் இல்லம். முன்பு இந்த அம்மன் இந்த வடிவத்தில் தான் வச்சு வணங்கி இருந்தாங்க. அதுவும் ஒரு தனியார் நிலத்துல இருந்துச்சு. டெவலப்பர் ரிக்வஸ்ட் பண்ணவாசி ஒரு தனி நிலத்தை கொடுத்து கெசட் பண்ணி இங்க ஒரு ஆலயத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆஞ்சநேயரோட வழிபாடு இருக்கு, அதே நேரத்துல சிவலிங்க வழிபாடு இருக்கு. பீடோங், சுங்கேலாங், சிம்லிங், குருன் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா சிவனுக்கு வழிபாட போறீங்க, இல்லாட்டி திதி கொடுக்க போறோம், இல்லாட்டி அமாவாசைக்கு ஏதாச்சும் தர்ப்பணம் கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வரலாம். அது மட்டும் இல்ல, நீங்க சமய வகுப்பு நடத்த போறீங்களா, இல்லாட்டி தேவாரம் கத்து கொடுக்க போறீங்க, இல்ல சமயம் சார்ந்து ஒரு விஷயங்களை சொல்லி தர போறீங்களா, கண்டிப்பா இந்த இடத்த தாராளமா யூஸ் பண்ண சொல்லி இந்த கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொள்றாங்க. இந்த வேலையில ஒரு பிடி மண்ணை கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 127வது ஆலயம் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் தமன் புடிமன் பீடோங் கிடா. இவங்களை நாங்கள் செல்லமா காளி கோயில் அம்மன் அப்படி கூப்பிடுவோம். ஆனால் இவங்களுக்கு இன்னொரு பேருக்கு ஸ்ரீ காளிபுரம். முன்பு ஒரு 6 எஸ்டேட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆலயமாக தான் இருந்தாங்க. பிறகு அந்த எஸ்டேட் மக்கள்லாம் ஊரை விட்டு போன பிறகு இந்த ஆலயத்தை இன்னொரு இடத்துல ரீலொகேஷன் பண்ணி இப்போதைக்கு வணங்கிட்டு வராங்க. இந்த சிலையை தான் ஆதி சிலைன்னு சொல்லுவாங்க, ஆதி காளின்னு கூப்பிடுவாங்க. இந்த சிலையை தான் வச்சு பூஜிச்சுட்டு வந்தாங்க. மலை போல துன்பம் பனி போல தீரும் அப்படின்னு சொன்னோமா, இந்த ஆலயத்துக்கு வரும்போது உங்களோட பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தால் கூட அது பனி மாதிரி இறங்கி அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அம்பாள் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இது போன்ற பத்ர காளியம்மனோட சிலை வடிவம் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. முன்பு அதாவது ஆதி காளியா இருந்த இந்த சிலையும் இன்னும் பராமரிச்சுட்டு தான் வர. இந்த கோவிலோட திருவிழால நிறைய ஆர்டிஸ்ட்கள் ஆல்பம் விற்கிறதுக்காக ஷோ பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் லோகாப்போட தலைசிறந்த ஆல்பம்லாம் இங்கே தான் டாப் சேலிங் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்காக அவங்க எப்போதும் யூஸ் பண்ணுற இந்த மண்டபத்திலேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க வழங்குற இந்த காளியம்மன் உங்களையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அம்பாளை ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க. ஸ்ரீ காளிபுரம் துணை. தாமான் பண்டாபருக்கு வந்தீங்கன்னா இந்த TF பக்கத்திலே ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தோட பேரு ஸ்ரீ கோட்ட முனீஸ்வரர் ஆலயம் பண்டாபரு பீடோங் கிடா. இந்த ஐயனோட வரலாறு முன்பு இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு ஐயனா தான் தோண்டி இருக்காரு. அதுவும் சூழ வடிவத்தில் தான் தோண்டி இருக்காரு. பிறகு இந்த கோயிலை பராமரிச்சுட்டு சில பேர் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை ஒரு பூசாரியா தினமும் விளக்கேற்றி பூஜிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கோவிலை அவரே வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ஐயன் சில விஷயங்களை அவர் கனவு மூலியமா சொல்லியிருக்காரு. அதுல இந்த முதல் சூலமாக இருக்கிற இந்த புத்து வடிவத்திலையும் உருவாக்கி இந்த வழிபாட்டை நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கள் ஒன்று கூடி இங்க சில வடிவத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஐயன் பக்கத்திலே ஒரு மெயின் ரோடு விழுந்துருச்சு. அதனால இந்த ஐயனுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்கி இப்ப வழிபட்டு வராங்க. இந்த ஆலயம் பேச்சாயம்மனோட வழிபாடும் இருக்கு. இந்த சூளம் தான் முன்பு உள்ள சூளம். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பயணத்துல இறுதியாக நம்ம பார்க்க போற ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயம் புக்கெட் லம்பு பீடோங் கிடா. இந்த ஆலயம் ஒரு தமிழ் பள்ளி அருகிலே தான் இருக்கு. முன்பு இந்த ஆலயத்தை சுத்தி பெரிய எஸ்டேட், இடத்துல ஒரு 500லேருந்து 700 குடும்பம் வாழ்ற ஒரு மக்களான எஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. கித்தா தோப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இந்த கோயிலும் உருவாக்கி இங்கே வழிபட்டு வந்திருந்தாங்க. ஆனால் காலை ஏற்ற மாதிரி எல்லாரும் பரிணாம வளர்ச்சிக்கு தாண்டி போயிட்டாங்க. இந்த ஆலயமும் அந்த தமிழ் பள்ளியும் இன்னும் இந்த இடத்துல தான் இருக்கு. இங்கேயும் சுற்றி சில குடும்பங்கள் இருக்காங்க, இந்த வழிபாட்டும் நடத்தி வந்துடுறாங்க. இந்த வேலையில் நம்மளுக்காக ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த 1008 சாயில் ப்ராஜெக்டை தொடர்ச்சியாக பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணி அதே நேரத்தில் சில பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணி அவங்களோட கருத்துக்களும் அவங்களுக்கு சார்ந்து இருக்கிற கோயிலும் மண் எடுக்க சொல்லி கேட்ட எல்லா நபர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் உங்கள் ஆலயத்தில் வந்து மண் எடுக்கிறதுக்கு. நடப்பது எல்லாம் நன்மைக்கு. இது கூலிம் மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மனுக்காக எடுக்கப்படுற ஒரு ப்ராஜெக்ட். உங்களை அடுத்தடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். நசந்தனா துருணாச்சாரியார். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.